இன்னைக்கு தக்காளி சாதம் குக்கர்லயே பண்ணியிருக்கேன். 1.5 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா பெரிய தக்காளிங்கிறதுனால 3 தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதா இருந்தா 4. 2 பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டும் கூட சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 5 வரமிளகாய் சேர்த்து தண்ணி ஊத்தாம நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு குக்கர்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சதை ஊத்தி கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சு தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா சிம்ல வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் வீதத்துல 1.5 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு ஊத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணி ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல 15 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஆவியெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு லைட்டா மட்டும் கிளறி விட்டுக்கலாம். தண்ணி அளவு கரெக்டா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு சுட சுட சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குங்க.